கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள்ல அநேக ராஜாக்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்ததான வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி இந்த யூதா இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டதான இந்த ராஜ்யத்தில் பல ராஜாக்கள் வந்துவிட்டு போகிறார்கள். அதில் ஒரு ராஜா எசேக்கியா என்பவர். கவனிங்க, எல்லாரும் இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பல ராஜாக்கள் வந்த சூழ்நிலையில் இந்த எசேக்கியா ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் யூதாவை ஆட்சி செய்கிறார். யூதாவுடையதான இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரனாகிய ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான் அப்படின்னு 18:1 நம்ம வாசிக்கிறோம். அப்படி இஸ்ரவேலுடைய மேல் தேவனாகிய கர்த்தருடைய மேலே நம்பிக்கை வைத்த ஒரு ராஜா. சில வேளைகளில் நம்மளும் ஆண்டவரை நம்பி தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது பல பிரச்சனைகள் நமக்கு வரும். இந்த எசேக்கியா ஆட்சி செய்த காலத்தில் அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். கவனிங்க, இந்த சூழ்நிலையில் இந்த அசிரிய ராஜா என்கிறவன் அவன் பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டு சொல்லுகிறான், நீயும் எனக்கு விதிவிலக்கு அல்ல, எசேக்கியாவே நீயும் எனக்கு விதிவிலக்கு அல்ல, உன்னை நான் பிடிப்பேன் அப்படிங்கிறான். அப்போ வார்த்தை வித்தியாசமாக வருது. அல்லேலூயா. வார்த்தை வித்தியாசமாக வருது. வித்தியாசமாக ஒரு ரொம்ப கேவலமாக பேசுகிறார். ரொம்ப கேவலமாக பேசி அப்போது எசேக்கியா, ஆண்டவரே அவன் கொடுத்ததான இந்த லெட்டரை பாரும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அடுத்து இந்த ரப்சாக்கே என்கிறதான அந்த அசிரிய ராஜாவுடைய படைத்தலைவன் அவன் வந்து அசிரிய ராஜாவுக்காக பேசுகிறான். நீ கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவான், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறார். 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது. போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். உனக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரும்போது, எதிராக வரும்போது நீ பண்ணின ஜெபத்தை நான் கேட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் நம்ம நல்ல சுமூகமாக நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்டதான சில போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது நான் உடனே என்ன செய்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடுறீங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டமான சூழ்நிலைகள் நம்மளை மேற்கொள்ள வந்தாலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை உணர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எசேக்கியா கர்த்தரை நம்பினார். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 34ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்கப்பா. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் சொல்றார், நான் இந்த நகரத்திற்கு
ஆதரவாக இருப்பேன். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்புறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்துமா, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எசேக்கியாவுக்கு விரோதமா எழும்பினதான அந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு 185,000 பேரை ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் கர்த்தர் காலி பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஆண்டவர் சில ராத்திரிகளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கிற சில ராத்திரிகள் உண்டு. நீங்களும் நானும் ஜெபத்தில் அவைகளை மேற்கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தணும் அப்படிங்கிறதுனால அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடவில்லை. யோசேப்பை உயர்த்துவதற்காக அந்த பார்வோனுக்கு ஆண்டவர் தூக்கத்தை வரவிடலை. அப்போ ராத்திரிங்கிறதான காரியத்தை கர்த்தர் தம் கையில் எடுக்க விரும்புகிறார். மனுஷர்கள் எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் தேவனை நம்பி இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கிறதான வார்த்தையின்படி அவர் நமக்காக கிரியை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. சரி, தனக்கு வந்ததான போராட்டத்தை, தனக்கு வந்த யுத்தத்தை தான் அவர் ஜெயிச்சிட்டார். வெளியிருந்து வந்ததான யுத்தத்தை ஜெயிச்சிட்டார். ஆனால் இப்போ உள்ள ஒரு யுத்தம் வருது பாருங்க. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, 2 காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஒன்று, எதிர்காலத்தை குறித்து தேவன் கூறும் அனைத்தும் மாற்ற முடியாதவைகள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எதிர்காலத்தை குறித்து வச்சிருக்கிறதான அனைத்து காரியமும் மாற்ற முடியாதது அல்ல. அவர் எப்பவும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது, தேவனிலும் அவரது நோக்கத்திலும் அவருடைய தெய்வீக திட்டத்திலும் மாறுதல் நம்முடைய ஜெபங்களினாலே மாற்றம் உண்டாகும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தில் அந்த செயல்பாடில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு சொன்னால் அது உங்கள் ஜெபத்தினால முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியாவை போல நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியம் முடிஞ்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க, செத்து போகிற நிலைமையில் இருக்கிறவங்கள இன்னைக்கு இயேசு உன்னை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி உன் வீட்டு காரியத்தை சரி பண்ணிக்க, இன்றைக்கி நைட்டு உனக்கு முடிவு அப்படின்னு சொன்னால் யார் அதை ஏற்றுக்குவா? இந்த எசேக்கியாவும் ரொம்ப வேதனைப்படுறார். அந்த 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் அழுவணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மீசையோ தாடியோ கொண்டையோ என்ன நிலைமையில் இருந்தாலும் ஒரு நாள் அழுகைன்னு ஒன்று வரும். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை அனுமதிக்கப்போ நாம் கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும்போது என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எசேக்கியா மிகவும் அழுதான். நன்றை கவனிங்க. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். சுவர் பக்கமாக திரும்பி அவர் சொல்கிறாராம், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் இந்த உண்மையும் மன உத்தமமாக இருக்கணும்.
மன உண்மையா உத்தமமா நம்ம செய்கிறத கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஐயா, இதெல்லாம் அவன் செஞ்சதுனால தான் அவன் சுவர் பக்கமாக திரும்பி அவன் அப்படி ஜெபிச்ச போது அவன் மன உண்மையா உத்தமமா ஜெபிச்சதுனால தான். 4வது வசனத்தை வாசிமா. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க கர்த்தருக்கு முன்னாடி மன உண்மையா உத்தமமா இருக்கணும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் வீட்டில் எப்படி இருக்கீங்க? உடைய அந்தரங்கத்தில் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் அதை பார்க்குற, அதான் உண்மை உத்தமம். அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். கர்த்தருக்கு நலமானதை செய்யணும். அடுத்துமா, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மாத வாக்குத்தத்தம் இதுதான். சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தில் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு சொல்லி தெரியுமா? நம்ம சொல்ற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சர்வ வல்லவர். நம்ம சத்தத்தை அவர் கேட்கணும். நமக்கு அவருக்கு அவசியமா இல்லை. ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல முடியுமா? அடுத்துமா, உன் கண்ணீரை கண்டேன். அது என்ன நிலையில உங்க கண்ணீர் வந்தாலும் சரி, என்ன நிலையில, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கு, மோசமா இருக்கேன், என் வியாதி இப்படி இருக்கிறது, என் வீட்டில் போராட்டம் இப்படி இருக்கு, என் வீட்டில் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன் எனக்கே தெரியல, ஆண்டவரே, உங்க கண்ணீருக்கு இயேசு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன். இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவியல் விஞ்ஞானங்கள் பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு எனக்கும் வேற எந்த சோர்ஸும் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடம்புக்கு முடியாமல் நம்ம படுத்திருந்தா நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் சிலர் சொல்லலாம், என்ன ஓயாமல் படுத்து தூங்குற, என்ன இப்படியே இருக்க. பலவீனம் என்பது யாருக்குனாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் என்னை கர்த்தர் தான் என்னை பார்க்கணும். என் கண்ணீரை கண்டவர் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை குணமாக்குவேன். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை குணமாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்ன பரிகாரம் பண்ணினாலும் நம்மளுக்கு கர்த்தர் தான் பரிகாரி. அவர் தான் நம்மளை குணமாக்குகிற தேவன். ஏசாயா 53:5 படி அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்ப நான் உங்களை குணமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்பின பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரை நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம இப்படியே நினச்சிட்டோம், இது எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும்னு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் சாப்பாட்டு முறையை சரியாக வச்சிங்கனாலே நமக்கு நிறையா வியாதி நம்மளை விட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 3 காரியம் செய்யுங்க. 1, கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 2வது உங்கள் சாப்பாடு முறையை சரி பண்ணணும். 3வது நல்ல வேலை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்யாமல் சாப்பிட்டு படுத்தாலே வியாதி வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் உன்னை குணமாக்குன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்படின்னு சாப்பிட்டு படுக்கக்கூடாது. அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது இயேசு யார் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாருமே சுகம் பெற்றிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தொட்டவங்களும் சுகம் பெற்றிருக்காங்க, இயேசு தொட்டவரும் சுகம் பெற்றிருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தம்பி உங்க ஒரு நிமிஷம் வாங்கலாம், வேகமாக வாங்க. அல்லேலூயா. இவர் இயேசு என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் இயேசுடைய பிரதிநிதி. ஓகே, இப்போ இவர் இயேசு என்னை தொடுங்க, இவர் என்னை தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்கிறது. ஆமென். நான் என் தேவைக்காக இயேசுவை தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன தொட்டாலோ நான் அவரை தொட்டாலோ எனக்கு சுகம் கிடைக்கும். கை வைத்து ஒரு ஆமென். தேங்க்யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் ஆண்டவரை தொடுறீங்க? ஆனால் சில பிள்ளைகள் இருக்காங்க, எப்போ பாருங்கள் தேவை இருந்தால் தான் தொடும். அந்த பிள்ளையை பார்த்தாலும் நமக்கு என்ன வரும்? ஆகா, இப்போ ஒரு ஃபோன் பண்ணுறான், என்னதுக்காக என்னை கூப்பிட்றான்னு தெரிலையே, அப்படி தானே கேட்போம். இப்போ என்னப்பா ஒரு 50 ரூபாப்பா, இப்போ என்னப்பா ஒரு 100 ரூபாப்பா, இப்போ என்னப்பா ஒரு 500 ரூபாப்பா. இப்படியே ஒரு பிள்ளை வந்து இதே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எரிச்சலாக இருக்குமா? அப்போ நம்ம எப்போ பாருங்கள் ஆண்டவரை தொடும்போதெல்லாம் எப்படி தான் தொடுறோம்? ஆண்டவரை எனக்கு இது தாரோம், எனக்கு அதை தாரோம், எனக்கு இதை தாரோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், அவரை இப்படியே தொட்டு தொட்டு தேஞ்சே போயிருப்பார். அப்படி இல்லை, நான் ஆண்டவரை தொடுவது அன்பின் நிமித்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாசத்தில் அவர் எனக்கு செய்த மாதிரி இவர் யாருக்கு செய்யலை. என்ன செஞ்சார் தெரியுமா? தன் சொந்த ஜீவனை எனக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா. சொந்த ஜீவனே கொடுத்தவர் எனக்கு சுகம் கொடுக்க வாக்களித்திருக்கிறார். அவர் எனக்கு சுகம் கொடுத்து என்னை நடத்துவா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்ல முடியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் வியாதிகளை இயேசு சுகமாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அப்படி வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது, அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தொட்ட யாவரும், அவரை யார் யாரெல்லாம் தொட்டாரோ, இயேசு யார் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாம் சுகமானாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வியாதிக்கு ஒரு 5 காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 38ஆம் சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் எலும்புகளில் என்ன இல்லை? எதனால என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை? என் பாவத்தினாலே. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வியாதி வருவதற்கு காரணம், ஆண்டவர் வியாதியோடு மனுஷனை படைக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா என்றைக்கு பாவம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டதோ அன்றைக்கு வியாதியும் வந்தது. வியாதி வர்றதுக்கு ஒரு 12 காரணம் இருக்கு. 12 காரணம் இருக்கு. ஆனா அந்த 12 காரணத்தை இப்ப நான் சொல்ல வரல. ஆனா ஒரு 5 காரணத்தை நான் கட்டாயமா உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது காரணம் பாவம். 107:17 வாசிங்கப்பா. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கம், பாவம் நிறைந்த வழியில இருக்கிறவர்களுக்கு அக்கிரமங்களினாலும் நோய்களினாலும் ஒடுங்கி போகிறார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
2 சாமுவேலின் புத்தகத்தை உங்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாவம் நீங்க செய்தார். அடுத்துமா, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. பாவம் செய்றான். தன்னுடைய போர் சேவகனுடைய மனைவியை இழுத்துக்கொண்டு அவளோடு பாவம் செய்து, கவனிங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னை கேட்க யாரும் இல்லை, கேட்டா நான் பேசுவேன். என்ன பேசுவோம்? எல்லாருக்கும் நம்ம மறைச்சிடலாங்க. நீங்க திறமையானவர்களாக உங்களை காட்டிக்கொள்ளலாம். மறைக்க யாருக்கும் தெரியாம மறைச்சு நீங்க திறமையானவர்கள உங்களை காட்டிக்கிடலாம். நான் சொல்றேன், அந்த பாவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. வேத வசனத்தை அப்படியே 14ஆம் வசனத்தை அப்படியே வாசிமா. 14. ஆனாலும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினா உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்து உரியா மனைவியோடு தாவீது பாவம் செஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் இதை வெளிப்படுத்தி காட்டுறார். இந்த 1.5 வருஷத்துல நான் நினைக்கிறேன் என்னன்னா, கர்த்தர் அவன் கூட பேசியிருப்பார். நீ உன்னை சரி பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பார். கேட்கலன்ன உடனே நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பாவம் செய்யறப்ப நம்ம மனசாட்சியில கர்த்தர் நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்யறது தப்பு, அக்கிரமம், நீ செய்யறது பாவம். அதையும் தாண்டி அந்த மனசாட்சியை மழுங்கடிச்சிட்டோன்னு சொன்னா வசனத்தின் மூலமா பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின் மூலமா பேசுறப்ப என்ன மனம் திரும்பலன்னா, இப்படி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது நம்மளை பார்த்தே பேசுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? கர்த்தர் உங்க மேல பாசமா இருக்கிறதுனால தான் என் பிள்ளை இதில் நிலைச்சிருந்து செத்துட்டானா நரகம் போயிடுவானேன்னு அவர் இந்த 3வது மாதத்தின் 1ஆம் தேதி உங்களுக்கு எனக்கும் கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம் தேவை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீங்க? அடுத்த வசனத்தை அப்படி வாசிமா. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். பாவம் செஞ்சிட்டான். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்ததுனால அதனால இந்த பிள்ளை செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தின் நிமித்தமா வருகிற வியாதியினால தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாவத்தின் நிமித்தமா வர்ற வியாதி என்னாகுமா? 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப என்னாகுமா? 12:10 மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இந்த பாவத்தின் நிமித்தமா என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் தான் வந்துச்சு. கவனிங்க, இந்த பாவத்தின் நிமித்தம் குஷ்டரோகம் வருது. கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிற, கவனிங்க, குடும்பம் சொன்னா உங்க குடும்ப தலைவர், அந்த தலைமைக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்காக நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப ஆண்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க குடும்ப தலைவர்கள், குடும்ப ஆசாரியன், உங்க குடும்பத்தை நீங்க நடத்துறீங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறீங்களா மனைவிய? இல்லை கூப்பிடுற மனைவியவே திட்டுறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நீங்கள் தலையாக இருந்தால் பின்னாடி இருக்கிற ஆள் வரைக்கும் சரியாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் இந்த தலைமைத்துவத்துக்கு பெண்கள் நீங்கள் கீழ்ப்படியணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? கவனம் செலுத்துங்க. உங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியணும். சபைன்னு சொன்னால் கர்த்தர், சபையில் கர்த்தர் ஒரு தலைமைத்துவத்தை வச்சுருப்பார். அதில் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக நடக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இதில் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. இங்கே பாருங்களேன், இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள். மோசே தான் சகோதரன் தான், ஆனால் கர்த்தர் அவனை முன்குறித்து அவனை வச்சதுனால அவனுக்கு எதிர்ப்பாக பேசினாங்க. அது அவங்களுக்கு பாவமாக எண்ணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ரெண்டாவது வியாதிக்கு காரணத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரெண்டாவது உபாகமம் 28:15 வாசிங்கப்பா வேகமா. என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகி. அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து. ரெண்டாவது, உங்களுக்கு வியாதி வர்றதுக்கு இன்னொரு காரணம் சாபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன் பாவம் என்று சொன்னேன், இப்பொழுது சாபம். அல்லேலூயா. சாபம் இன்னைக்கு கவனிங்க. சாபம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறது. நம்ம செய்த பாவம் அதை நம்ம அறிக்கை பண்ணாமலே விட்டுட்டோன்னு சொன்னால் அது சாபமாக நம்முடைய தலைமுறைகளுக்கு தாண்டி போகிறது. கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. பாவம் செஞ்சுட்டு நான் செய்யலை, அறிக்கை பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அறிக்கை பண்ணி அதை விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா அது அடுத்த தலைமுறைகளுக்கு சாபமாக கூட வந்து அமையும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யலைன்னா வேதம் சொல்லுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அதில் ஒன்று வியாதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5:27 2 ராஜாக்கள் 5:27 வேகமா. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும். அடுத்து கவனிங்க, சாபம் எங்க போகுது பாத்தீங்களா? நாகமான்ட்ட மாத்திரம் இல்லை, அவன் சந்ததிக்கு போகுது. சில நேரம் நம்ம வாய் திறந்து பேசிடுவோம். கவனமா இருங்க. வாயை திறந்து பேசுறதுல கவனமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில சாபம் வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் சாபம் தங்காது என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால அவங்க சபிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மையா ஒழுக்கமா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளை கர்த்தர் பாக்கியவானா மாத்துறார். அதே நேரத்தில் நம்ம அதை செய்யலைன்னா நம்ம மேலே சாபம் வருகிறது. அல்லேலூயா. வாட்சி பாருங்க. 2 ராஜாக்கள் 5:27 அவனுடைய சந்ததிக்கும் போகிறது. அப்ப சாபத்தினால அவனுக்கு குஷ்டரோகம் வருது, வியாதி வருது, சாபம். 3வது சங்கீதம் 78:17-18 வாசிமா. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அந்த ஒரு வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு. மாம்ச இச்சை. அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 13:1-2 வாசிச்சு பாருங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அப்சலோம் யாரு? கவனிங்க. அப்சலோம் யாரு? தாவீதுடைய பையன். அடுத்து தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். தாமார் என்னும் சகோதரி பேருள்ள ஒருத்தி இருந்தா, ரொம்ப சௌந்தரியம். அடுத்துமா, அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். அம்னோன் யாரு? தாவீதுடைய இன்னொரு குமாரன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அப்சலோமுடைய தங்கச்சி, சகோதரி. அம்னோன்
இவனும் இந்த சகோதரன் சகோதரியாத்தான் இருந்ததான குடும்பம் இன்னைக்கு அவன் மேல என்ன செஞ்சான்? இச்சை வித்தான். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிமா, 2வது வசனம். தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டானாம். மாம்ச இச்சை கொண்டு வியாதிப்படுறது. ஐயோ இது கிடைக்கலைன்னு நான் சொல்றேன், கிடைச்சதுக்காக சோத்திரம் பண்ணி கர்த்தருக்காக உண்மையா நிக்கணும். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளை கண்களை பறக்க விடக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அந்த அக்கா நல்லா இருக்கு, இந்த அக்கா நல்லா சமைக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி நல்லா சமைக்குதா சமைக்கலையா அதை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு கர்த்தர் வச்சது இதுதான் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமேன் வர மாட்டேங்க? அல்லேலூயா. போதும் என்ற மனிதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால கர்த்தர் நமக்குன்னு கொடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையா அந்த குடும்பத்துக்கு நம்ம சாட்சியா வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச இச்சை அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏக்கம். அவளைன்னு அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தான் பாருங்க, வியாதிப்பட்டான். இவனுக்கு ஒருத்தன் ஆலோசனை சொல்ல வந்தான் பாருங்க. யாரு? யோனதாப். அவன் மகா தந்திரவாதி. சில யோனதாப் இருப்பாங்க, தவறான காரியத்தை சொல்லிக் கொடுப்பது சில யோனதாப் இருப்பாங்க. கவனமா இருங்க. குடும்பத்தை லட்டு மாதிரி இருந்த குடும்பத்தை பூந்தி மாதிரி ஆக்குகிற நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும். அப்ப மாம்ச இச்சை பாவத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு உலகத்தில் அதான் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை பார்க்கிறார். வேத வசனம் சொல்லுது, மாம்ச இச்சைக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆவியின் கனியில ஒண்ணு இச்சை அடக்கம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விதவையா இருக்கீங்களா? கர்த்தரே எனக்கு இனிமே எல்லாமே நிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? புருஷன் இல்லையா? புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் உங்க பக்கமா நின்று உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது வியாதியை கொண்டு வரும். 4வது யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நியமங்களுக்கு உங்களை விட்டு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானால், அதை செய்வீர்களானால் உங்களுக்கு வியாதி இருக்காது. கை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கை கொள்ளாம போனாதான் வியாதி வருது. ரோமர் 1:26 வாசிங்கப்பா. ரோமர் 1:26. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். கர்த்தர் விட்டு கொடுத்துட்ட போ. கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளலைன்னா ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் விட்டுருவார். நம்ம கவனமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 5வது 1 கொரிந்தியர் 11:29-30 வசனங்களை வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத வசனத்தின்படி இந்த தகுதி இல்லாமல் கர்த்தருடைய ராபோஜனத்தை எடுத்தால் அது உங்களுக்கு வியாதியை கொண்டு வரும். கர்த்தருடைய பந்திய தகுதி இல்லாமல் எடுத்தா வியாதி வரும். ஆனா இப்போ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை கொடுத்து, என் பிள்ளை நித்திய அழிவுக்குள்ளாக நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளையை இந்த 1ஆம் தேதியிலே நான் தகுதிப்படுத்தி கொண்டு வந்து என் பிள்ளையை நான் என்னோட இணைச்சுக்கொள்ள விரும்புகிறேன்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறா. ஒரு அல்லேலூயா சத்தமா. இந்த 5 காரியத்தில் உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கட்டும். முதலாவது என்ன சொன்னேன்? பாவம்
வியாதியை கொண்டு வரும். 2, சாபம் வியாதியை கொண்டு வரும். 3, மாம்ச இச்சை, ஏக்கம். இல்லாததை வச்சு ஏங்கிக்கிட்டே இருக்காதீங்க. 3, 4, கர்த்தருடைய கட்டளைகளை நியமங்களை செய்யாமல் இருக்கும்போது வியாதி வருகிறது. 5, தகுதி இல்லாமல் கர்த்தருடைய பந்தியை எடுப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது எல்லாமே இருக்குதுல்ல, ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்போ இயேசுவை என் உள்ளத்துக்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ளும் போது என் பாவத்தை கழுவுகிறார். அந்த சிலுவை என்று சொல்லும்போது அது சாபத்தை குறிக்கிறது. அந்த சாபத்தை நீக்கின இயேசு எனக்குள் வரும்போது ஏன் சாபமும் நீங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய கனியாகிய இச்சை அடக்கம் எனக்குள்ளே வருகிறது. அதை தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, இந்த பந்திக்கு என்னை தகுதி உள்ள பாத்திரமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மத்தேயு 10:1 என்னவா சொல்லுது? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். யாருக்கு? சீஷர்களுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மார்க் 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அடுத்த வசனம் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 12 பேரை ஆண்டவர் அதற்காக ஏற்படுத்துகிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன செய்ய தெரியுமா? மார்க் 16 வாசிங்க வேகமா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அப்ப விசுவாசிக்கிறவன யாரு? விசுவாசிக்கிறவன யாருமா? ஏமா நீங்க தான் சொல்லுங்கம்மா. விசுவாசிக்கிறவன யாரு? ஏமா ஐயா சொல்லுங்க, யாரு? நான் தான். ஆமென் சொல்லுங்க. நான் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அப்ப விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் யாவனை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிசர் மேல் கைகளை வைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நான் உன்னை குணமாக்குவேன். என்ன குணமாக்கினவர் இப்போ ஏன் மூலமாக மற்றவர்களை குணமாக்கும்படி விரும்புகிறார். இந்த அதிகாரத்தை வேற யாருக்கும் கொடுக்கல. விசுவாசிக்கிற அவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த கிருபைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவியுங்க. அப்படி சும்மா நம்மளை அனுப்பல. எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை உடையவர்களாகிய நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னவர் இவர் நம்மை கொண்டு அநேகரை குணமாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய சத்தியத்துல ஆண்டவருக்காக உண்மையா இருந்தா, உத்தமமா இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களுக்குன்னு தர்றத யாரும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னாரு எசேக்கியாவுக்கு. ஆனா கர்த்தர் இப்போ உங்களுக்கு சொல்றாரு, நீ மற்றவங்களை குணமாக்க போகிறாய். நீ மற்றவங்களை குணமாக்கணும். ஏன் பிரதிநிதியா நீ போய் நில்லு, என் நாமத்தை சொல்லு, உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா.